உலகெங்கும் உள்ள ஐபிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், நான் அடிக்கடி சொல்ற மாதிரி தன்னுடைய குடும்பத்திற்காகவே அத்தனை தியாகம் செய்ய காத்திருக்கும் கும்பராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்னவெல்லாம் இயங்க போகுது, என்னதாயா நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா, ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட இந்த 9 கிரகம் உச்சம் பெற்ற ஒருவனால் தான் அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி 1 2 3 4ன்ற மாதிரி எல்லா கிரகத்தையும் தன் வயப்படுத்தி வைத்து கொண்டு தலைக்கு மேலே ஏற்கனவே ராகு வந்து தாங்கலை, 7.5 முடியலையாமே, நாங்களாம் முடிஞ்ச மாதிரி தானே சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கிற அமைப்பு ஒரு பக்கம். 10வது எங்களுக்கு பார்வை கொடுக்குற குரு இப்போதான் வக்ரமானுமா, அவருக்கு வேற வேலையே இல்லையா, பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வந்தார், ஏற்ற வீட்டுக்கு போனார், திரும்பியும் ஆரம்பிச்சாரு, வந்து நல்லது பண்ணுவார்னு பார்த்தா திரும்ப வக்ரம் ஆயிட்டாராமா. வக்ரமானா என்ன? குருவுடைய பார்வை கோடி புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது. அதனால தான் ஓரளவுக்கு அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ வாங்க இந்த தடவை கும்பராசி நேயர்களுக்கு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதியிலிருந்து, அதாவது 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, கிரகங்கள் என்னதான் செய்ய காத்திருக்கு அப்படின்னா பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்க போகுது. 4ஆம் வீட்டு அதிபதி இந்த பக்கம், 3ஆம் வீட்டு அதிபதி இந்த பக்கம், 5ஆம் வீட்டு அதிபதி எல்லாரையும் உட்காந்து ராகுவோட பிடியில் இருக்கக்கூடிய இந்த நேரம், நான் திரும்ப சொல்ற மாதிரி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் உங்கள் நேட்டல் ஹாரோஸ்கோப்ல ராகு பொசிஷனை பொறுத்து முதல் 15 நாட்கள் சில விஷயங்கள் நடக்கலாம். அதுக்கப்புறம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் சுக்ரன் உச்சத்தை நோக்கி போயிடுவார். என்னை விட்டுருங்கப்பா, போதும், உங்களோடலாம் என்னால் மாரடிக்க முடியல, நான் போகிறேன், என் வீட்டுக்கு விடுங்க அப்படின்ற மாதிரி கிளம்பி அவர் போயிடுவார். மார்ச் மாதம் 3-4 தேதியில் அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. அவர் யாரு? அவர் நம்மளுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி. அப்பதான் ஓரளவுக்கு நமக்கான, நம்ம எதிர்பார்த்த, நம்ம ஆசைப்பட்ட எல்லா விஷயம் நடப்பதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் வழங்கும். நான் எதுக்கு உங்களுக்கு போய் சொல்லி உங்களை ஏமாத்தி தேவையாது. முதல் 15 நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தலைக்கு மேலே இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது கொஞ்சம் அசதியும் கொஞ்சம் அசௌகரியங்களும் வரும். பெருசாக நெகட்டிவாக வருமானம் ஒன்றுமே இல்லை. நம்மளுக்கே பாருங்க, ஒரு லைட் எடுத்தாலே கண்ணு கூசு. ஒரு 4-5 லைட் தலைக்கு மேலே இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு கிரகத்தை வச்சிருந்தாலே முடியாது. நம்ம எல்லா கிரகத்தையும் வச்சுட்டு இருக்கும்போது குருவோட பார்வை நிஜமாவே வாவ் ஃபென்டாஸ்டிக். அதுவும் 9ஆம் பார்வையான பாக்கிய பார்வை இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல அமைப்பெல்லாம் கூடி வரப்போகுது. நிறைய பேருக்கு பிஆர் கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பிஆர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் ஏதாவது ஒரு அதற்காக முயற்சிகள் மேற்கொள்றதா இந்த கும்பராசிக்காரங்க மேற்கொள்ள இல்லை. வெளிநாட்டிலேருந்து இங்கே வருது, இங்கேருந்து வெளிநாடு போகிறது, இதெல்லாமே இதனோட ஏன்னா காலபுருஷனுடைய 11ஆம் வீட்டில் இத்தனை கிரகங்களுடைய அமைப்பு, அதெல்லாம் நம்மளுக்கு வரக்கூடிய இடமும் பார்த்தோம்னா வாவ் சூப்பர். கிட்டத்தட்ட 5ஆம் வீட்டு அதிபதி அப்படியே ராகுவோட சேர்ந்துருக்கிறது ரைட்டா தப்பா? எஸ், உங்களுடைய ராகு நல்லா இருக்கிற பட்சத்தில் பிரம்மாண்ட வெற்றி கொடுப்பாரு. இந்த தடவை வேலை கிடைக்கலன்னு சொல்லி தவிச்சிட்டு இருந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தடவை தாறுமாறான வேலை கிடைக்கும். இது வரைக்கும் வேலை நல்லா தான் போயிட்டு கிடைக்கிறோம். இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கிளியர். உங்களுடைய ராகுதா திருமணம் செய்யப்பட போறார். இருந்தாலும் நான் திரும்பவும் சொல்ற மாதிரி இந்த மாதம் ஒரு 15-20 நாட்கள் கண்டிப்பாக ராகுவோட பிடியில் இத்தனை கிரகங்களும் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது பாசிட்டிவாகவும் சொல்ல முடியல, நெகட்டிவாகவும் சொல்ல முடியல, நியூட்ரலாகவும் இருக்க முடியல. என்னதான் பண்ணுன்றது ராகுக்கும் தெரியாது. நம்மளுடைய விதியை டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கு. ஆனாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் குருவுடைய என்னுடைய கணிப்பு, குருவுடைய பார்வையில் இருக்கக்கூடிய அத்தனையும் சுபத்துவமாகும் என்கிற அமைப்பில் ராகுவும் இந்த சுபத்துவமாகி உங்களுக்கான நல்ல எல்லாம் கொண்டு வந்து கொட்ட போறார். நிறைய பேர் கோவிலோட கனெக்ட் ஆக போறீங்க. நிறைய பேருக்கு கோவிலோட எனர்ஜி கிடைக்க போகுது. நிறைய பேர் குலதெய்வம் கோவில், இஷ்டதெய்வ கோவிலோட ஒரு அனுகிரகம் கிடைக்கும். நிறைய பேர் இந்த தடவை என்ன ஆனாலும் சரி, இந்த நவகிரகங்களுடைய ஆசி, இத்தனை கிரகம் ஒன்னா உட்கார்ந்து இருந்து குருவோட பார்வையில் இருக்கும்போது வாவ், நவகிரகங்களுடைய ஆசி கிடைக்கும். இது வரைக்கும் இல்லாம திடீர்னு கோவில் போய் நவகிரகத்தை மட்டுமே ஒரு 3 சுத்து சுத்துவீங்க. ஒரு தடவை சுத்தினா இந்த 3 தடவை சுத்துவீங்க. நீங்க சுத்தலாம், அவன் உங்களை சுத்த வைப்பான். நிறைய பேருக்கு சிவனுடைய கடாட்சம் கிடைக்கும். சிவபெருமானோட பிளெஸிங் கிடைக்கிறது, சிவன் கோயிலிருந்து ஏதாவது ஒரு பிரசாதம் கிடைக்கிறது, இதெல்லாம் இந்த தடவை கிடைக்கும். நிறைய பேருக்கு உத்ராட்சம் கிடைக்கும். கிடைச்சா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தடவை கண்டிப்பாக எங்கும் இல்லாத அளவுக்கு உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப்ல ராகு நல்லா இருக்கா, உங்க கர்ம பயன் தீர போகுதுன்னா எழுதி வச்சுக்கோங்க. உத்ராட்சம் உங்க கையில கிடைக்கும். இல்லை உத்ராட்சத்தை நீங்க பார்ப்பீங்க. உத்ராட்சம் சம்பந்தப்பட்ட சில வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் வருது அப்படின்னா இந்த தடவை உங்களுடைய கர்மா கிளென்ஸ் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இது வரைக்கும் நீ பட்ட கஷ்டத்தெல்லாம் நான் சரி பண்ண போறேன்னு பிரபஞ்சம் காட்டக்கூடிய சமிக்கைகளாக அது நிகழும். நிறைய பேருக்கு இந்த தடவை முருகனோட கனெக்ட் ஆகுது. செவ்வாய் வர உச்சமாய் உட்காந்து 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ரைட்டா தப்பா? எஸ், 3ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் இடத்துல இருக்குன்றது நம்மளுடைய முயற்சிக்காக சில விடயங்களை நம்ம மேற்கொள்ள வேண்டி வரும். முயற்சி பண்ணிட்டே இருக்கேன் மேடம், எனக்கு கண்ணுக்கு தெரிய வரவே மாட்டேது, தள்ளி போகுது, டிலே ஆகிட்டே இருக்குன்ற சொல்ற விஷயம்லாம் டக்குன்னு 25 தேதிக்கு மேலே தான் நகரம். முதல் ஒரு 10 நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்ப்பா. ஒரு வாரம் தானே, தள்ளி விட்டுறலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, சரியா? அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். வீட்டில் வெள்ளை போர்வெல்லாம் பத்தாது, பெட்ஷீட்டுக்கு ஆர்டர் கொடுத்துருங்க. முடிஞ்ச பெரிய கம்பெனியாக வந்து டெண்டர் எடுத்து வச்சுருங்க. ஏன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதத்துக்கு தேவைப்படுது. அதனால் வாங்கி வச்சுக்கிறது பெட்டர். ஸோ ரொம்ப 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 அமைதியாக இருக்க வேண்டிய காலகட்டம். ராசிநாதன் 2ஆம் இருக்கிற இடத்துல இருக்கலாம். பண வரவில் எதுவும் பிரச்சனை இருக்க போகிறது இல்லை. பணம் அப்படியே ஒரு மாதிரி ஏதோ வருது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி போயிட்டு தான் இருக்கும். செலவு மீறி நடக்குமா, பட்ஜெட்டில் துண்டு கொடுக்குமானா அதெல்லாம் இல்லை. நிறைய கும்பராசிக்கார பெண்கள் இந்த தடவை ஏதாவது ஒரு பீங்கான் பொருளோடு கனெக்ட் ஆவீங்க. வாங்கினீங்கன்னா சொல்லுங்க. ஏன்னா கேது எல்லாம் பீங்கான் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவுடைய பார்வையில் இத்தனை கிரகங்களுடைய நிறைய பேர் பீங்கான் பொருள் வாங்குவீங்க.
நிறைய பீங்கான் பொருள் வாங்குறது, பீங்கான் உப்பு ஜாடி வாங்குறது, இல்லை பீங்கான் வாங்கலாமான்னு யோசிக்கிறது, பீங்கான் ஏதாவது டெக்கர் ஐட்டம் ஆர்டர் போடுறது, இதெல்லாம் இந்த தடவை கும்பராசிக்காரர்கள் செய்து தீர்வுகள். அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கான கருமிகள் களையுது என்ற அர்த்தம். ரொம்ப அது நீங்கள் பண்ண மாட்டீங்க. நம்ம நினைக்கிறது எல்லாமே நான் சொல்ற மாதிரி அவன் இயக்கிறது தான். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டக்கு டக்குன்னு ஒரு 5 விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த மாசி மாதம் முதல் 15 நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்த 15 நாட்கள் நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஆல்மோஸ்ட் 4ஆம் வீட்டு அதிபதி உச்சமா இருக்கும்போது வீடு சம்பந்தப்பட்டு நிறைய நல்லவே தேடும். உங்களுடைய சுயம் அப்படின்னு வெளிப்படும். உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல ஜெயிச்சு காட்டுவீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மார்ச் மாசம் படிக்கிற குழந்தைங்க தாறுமாறா படிக்கும். யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுறீங்களோ கும்பராசிக்கார குழந்தைங்க இந்த தடவை செம்மையா படிப்பீங்க, செம்மையா எக்ஸாம் எழுதுவீங்க. கும்பராசிக்கார குழந்தைகளை வீட்டில் வச்சுட்டு இருக்கவங்க கவலையப்பட வேணாம். உங்க பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும். பிள்ளைகள் மூலமாக பட்ட கவலையில இருந்து வெளியில வந்துருவீங்க. அதுவும் கும்பராசிக்காரங்க இந்த தடவை கடல் கடந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. என்ன பிரச்சனையா இருந்தாலும் இந்த ஊர் மாதிரி போகிறது, கடல் மாதிரி போகிறது. நிறைய பேர் இந்த சாய்பாபா கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறது, மந்த்ராலயம் போகிறதுன்னு நினைக்கிறது, ஏதாவது ஒரு நான் கேதார்நாத் போகணும்னு நினைக்கிறது, ஏதோ லாங் இந்தியா டூர் போகணும், ஏதோ ஒரு டூர் போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கும். நிறைய பேர் இந்த ட்ராவல் நிறைய பண்ணுவீங்க. ஏன்னா 3ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் இடத்துல இருந்து அதுக்கு சின்ன சின்ன ட்ராவல் நிறைய பேசுவீங்க. பேச்சு இழப்பு கொஞ்சம் ஏற்படும். நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில். ஒரே ஒரு விஷயம், கொஞ்சம் வேலை பார்க்குற இடத்துல முதல் 15-20 நாள் கவனமாக இருங்க. யாரை பற்றி தயவு செஞ்சு காசிப் பேசாதீங்க. காசிப் பேசுனீங்கன்னா அது வேற மாதிரி போய் வேலை போகிற அளவுக்கு சில சினாரியோ உருவாக்கி விட்டுரும். அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க. யாராவது காசிப் பேசிட்டு வந்தாலும் எனக்கு என்ன வந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிடுங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. வீட்டிலேயே திடீர்னு நம்ம மேலே அப்படியே பாசமாக பொழிஞ்சு புருஷன் அப்பதான் மாமியாரை பற்றி தப்பு சொல்லுவார். நம்ம நம்ம புருஷன் மனசு மாறிட்டாருன்னு நினச்சிங்கன்னா அங்கே ராகு பிம்பிளிகா பிளானே காட்டிடுவோம். புரிஞ்சா? அதே மாதிரி தான் இல்லாமல் நம்ம முன்னாடி ஏதோ பேசுதுன்னு நினச்சிங்கன்னா அங்கே ஆப்பு ரெடி. அதனால சாதாரண வீட்டு விஷயமாக காசி பேசுறதா இருந்தாலும் அந்த இடத்த கட் பண்ணிட்டு எந்திரிச்சிடுங்க. தேவையில்லாத வம்புல மாட்டிக்காதீங்க. அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்க போகுது. கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஹெல்த் வைஸ் இருந்த பிரச்சனை ஓரளவுக்கு ரிமூவ் ஆகும். நான் 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து கண்டிப்பாக சொல்கிறேன். நிறைய பேர் கோல்டு ஃபீவரில் மாட்டிருப்பீங்க. 5, 10, 15 நாளாச்சு இன்னும் இந்த கிரு இழுக்கிறது விடலேன்ற மாதிரி நிறைய பேருக்கு கொஞ்சம் அந்த புதனுடைய காம்பினேஷன் ஓரளவுக்கு கொஞ்சம் டார்ச்சர் பண்ணியிருக்கும். இந்த தடவை அதுல இருந்தால் வெளில வந்துடுவீங்க. நிறைய பேருக்கு சிவன் அனுகிரகம் கிடைக்கும். அம்பாலோட பிளஸிங் சூப்பராக இருக்குது. ஸோ எனக்கு தெரிந்து ராகுவை அப்படியே இத்தனை கிரகம் சேர்ந்து இத்தனை கிரகமாக ராகு இயங்குவார். புதன் மாதிரி இயங்குவார், சனி மாதிரி இயங்குவார், செவ்வாய் மாதிரி இயங்குவார், இந்த தடவை சுக்கிரன் மாதிரி இயங்குவார், சூரியன் மாதிரி இயங்குவார். இதெல்லாம் அப்படியே குருவோட பார்வையில் பட்டு என்னென்ன யோகம் நான் சொல்கிறது எல்லா யோகம் நிகழ போகிறது. அதனால் யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் சொந்த தொழில் பண்ணுறீங்களோ கும்பராசிக்காரர்கள் இது வரைக்கும் எனக்கான ஒரு பணம் வரல, இல்லை எனக்காக ஒரு ஆர்டர் வரலன்னா இந்த மாதம் கண்டிப்பாக வரும். தயவு செஞ்சு இந்த மாதம் இருக்கக்கூடிய ராகுவை பெருசாக நெகட்டிவாலாம் பேசாதீங்க. ராகு நல்லா தான் இருக்காரு, குருவோட பார்வையில் இருக்காரு. உங்கள் சுய ஜனனகால ஜாதகத்தில் ராகுவோட பொசிஷன் நல்லா இருக்கிற பட்சத்தில் வரியா அம்பானியோட சோடி போட்டுக்கலாமா சோடின்னு கேட்குற அளவுக்கு இந்த தடவை வருமானம் உயரும். அதனால பெருசெல்லாம் கவலைப்பட்டுக்க வேண்டாம். நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தடவை அவார்டு கிடைக்கும். கிடைச்சதுன்னா சொல்லுங்க. உங்களுக்கான பெயர் புகழ் அந்தஸ்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு அவார்டு கிடைக்கிறது, உங்களுடைய திறமையை பாராட்டி ஏதாவது ஒரு 4 பேர் பேசுறது, சூப்பர்ல நீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது, இந்த மாதிரி நல்லா இருக்கு. ஸோ கும்பராசிக்காரர்கள் இந்த தடவை கொஞ்சம் குழப்பமான மனநிலையை அடுத்தவர்கள் உருவாக்குவாங்க. கவனமா இருந்துக்கோங்க. அடுத்தவர்கிட்ட பழகிற வார்த்தையிலும் கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்ல மட்டும் கவனமா இருந்துட்டேன்னா போதும். மற்றபடி எல்லாமே மிகச்சரியான ராஜயோகமான காலகட்டம் வருவதற்கான முகாந்திரத்தை இந்த மாதத்திலிருந்தே கும்பராசிக்காரங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பராக படிப்பீங்க. நான் சொன்ன மாதிரி இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நிறைய பிள்ளைங்க செம்மையாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுறீங்களோ காம்படிட்டிவ் எக்ஸாம், ஏன்னா சூரியன் எல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம், செவ்வாய் எல்லாம் அதுதான் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய கும்பராசிக்கார குழந்தைங்க சூப்பராக எழுதுறோம் மார்க் எடுக்க போகிறீங்க. ரொம்ப நல்லா இருக்கும். பிள்ளைங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வரும். கொஸ்டின் பேப்பரே டஃப்பாக வந்தாலும் பிரபஞ்சம் உங்களுக்கான மார்க்கை டீச்சர்கிட்ட சொல்லி அள்ளி போட சொல்லும். புதன் நல்லா இருக்காரு, ஒன்றும் கவலையெல்லாம் பட வேணாம். ஓகே, ஹெல்த்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கணும். தலைக்கு மேலே இத்தனை கிரகம் தலைவலி வரும். சில பேருக்கு சைனஸ் வரும், ஒத்த தலைவலி வர்றது ரொம்ப அதிகமாக. உங்கள் லேட்ரல் ஆஸ்கோப்பில் செவ்வாய் ஒரு மாதிரி அடி வாங்கியிருந்தா புதன் ஒரு மாதிரி. சில பேர் குழந்தைங்களுக்கு மைக்ரேன் மாதிரியான தலைவலி, கண்ணாடி மாற்றுறது, கண்ணாடி போடுறதுன்ற மாதிரி சில விஷயங்கள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சத்துள்ள ஆகாரங்களாக எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பச்சை பயிறு நிறைய சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. ஏதாவது ஒரு சில மிஸ்கேரிங் உருவாகலாம். ராகு அதை உருவாக்குவார். இல்லை ஏதாவது ட்ரீட்மெண்ட் மூலமாக சில விஷயங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த தடவை கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. நிறைய பேர் வீடு வாங்கணும், இடம் வாங்கணுன்ற மாதிரி பார்ப்பீங்க. உங்களுடைய வண்டி வாகனங்களை கொடுத்து விட்டு புதுசாக வாங்குறதுக்கான வாய்ப்பு. உங்கள் கும்பத்தில் சந்திரன் தான் இருக்கணும். இல்லை எந்த பிளான் இருந்தாலும் இந்த தடவை அதற்கான சினாரியோ நடக்கும். பழைய கொடுத்து பூசை ஒன்று வாங்குவோன்ற மாதிரியே எண்ணம் வரும். நிறைய பேர் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. சில்வர் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது வந்தே தீரும். 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப கவனம். மற்றவர்கள் உங்களை மேனிப்புலேட் பண்ண வரப்போகிறாங்க. நீங்கள் அடுத்தவரிடம் கவனமாக இருக்கணும். யார் பேச்சு இந்த மாதம் கேட்கவே வேணாம்.
நீங்கள் மோசமானவன்னு சொன்னாலும் பரவாயில்ல, இவங்க அவார்டு கொடுத்து நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. ஏன்னா ஏற்கனவே ராகு உட்காந்துருக்கார், தலைக்கு மேலே ஸ்கேம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் 8 மாதமாக சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதம் அப்பா இத்தனை மீன் பிடிச்ச வலையில சிக்கின மாதிரி இத்தனை கிராம் ஒன்றா போட்டு அடைச்சி போட்டு எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு போயிடுவாங்க. கவனம் கவனம் கவனம், ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய சோஷியல் மீடியாவில். அதே மாதிரி பணம் வர இடத்துலையும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்குது. இந்த வயது ஒத்தவர்களுக்கு கொஞ்சம் முட்டு வலி எட்டி பார்க்கலாம். முட்டு வலி வருவதற்கான வாய்ப்பு. அதே மாதிரி பாதத்தில் கொஞ்சம் பெயின் வரும், அது பார்த்துக்கோங்க. பல்லு மாற்றுறதுக்காக இல்லை பல் செட் கட்டுறதுக்காக பல்ல ரூட் கேனல் பண்ணுறதுக்கான பல்லு வலி வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. இல்லை 2ஆம் வீட்டு அதிபதி சனி நல்லா தான் இருக்காரு, அப்படியே இருந்தாலும் 2ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்காரு, அதெல்லாம் ஓகே தான். அந்த இடத்துக்கு வீடு கொடுத்தவன் கொஞ்சம் வக்கரமாக இருக்கும். வாய் சம்மந்தப்பட்டு நம்மள வடச்சுடாமல் இருக்கிறது பெட்டர் இந்த வயது ஒத்தவர்களுக்கு. 60 வயது தாண்டிய கும்பராசிக்காரங்கள் இன்ட்டு போட்டு ஒரு பெரிய பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தேவை தேவை. 7ஆம் இடத்துக்கு எதுவும் வெரி டேஞ்சர் ஃபெலோ, ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சில பேருக்கு வந்து போயிட்டு அதுவும் செவ்வாய் ரத்தத்தை வர பார்க்காம போக மாட்டான். 23ஆம் தேதிக்கு அப்புறம் சில பேருக்கு உங்கள் நேட்டரலஸ்கோப்பில் ராகு நல்லாட்டி போய் ஐவி போட்டு வர அளவுக்குலாம் இருக்கும், ஊசி போடணும். அதே மாதிரி காய் கட் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக கட் பண்ணுங்க, இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம்தான். சரியா? மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இனிதே மலர காத்திருக்கிறது. இந்த என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? கால பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்கும். முடிஞ்சா சிவனை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. நாகாபரணம் சூடிய சிவன் வழிபாடு, கோமதி அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய அம்பிகை அம்பாளை பிடிச்சிக்கோங்க. அதுதான் ராகுவோட நிவர்த்தி ஸ்தலமே அவள் தான். அதனால் கோமதி அம்மன் கோவிலை பார்க்கறது இல்லை அம்பிகையுடைய வழிபாடு பண்ண முடிஞ்சால் ஒரு தடவை கோமதி அம்மன் கோவில் போயிட்டு வரலாம். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அங்கே இருக்கக்கூடிய புட்சிமனை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறது சகல ரோக நிவர்த்தி. இந்த தடவை எப்பேற்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி வந்துட்டு போகும். கவனம் கவனம் கவனம். சோப்பை மாற்றினேன், ஃபேஸ் வாஷை மாற்றினேன், அதை மாற்றினேன், இதை மாற்றினேன். சுக்கரன் எல்லா ஆளிலையும் பண்ணுவார் இந்த தடவை. பண்ணி அதன் மூலமாக ஸ்கின் அலர்ஜி வரும். அதனால் ஏற்கனவே யூஸ் பண்ணுற ப்ராடக்டை யூஸ் பண்ணிங்க. கேட்டால் சுக்கரன்ட்ட வித்யா பெற சொல்லிட்டு சரியா? அதனால் தேவையில்லாமல் புது பிராண்டை வாங்கி வச்சு அதன் மூலமாக சில அவஸ்தைகள் பட வேண்டாம். இது மட்டும் பார்த்துக்கிட்டா போதுமானது. ஓகே, ஐயோ மேடம் வாங்கிட்டேனே அப்படின்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. சுக்கரன் சவனே இயங்குறா, நம்மளா வந்து சூப்பர்னு சொல்லிக்க வேண்டியதான். ஓகே, கிளியர். இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? நிறைய பட்டாம்பூச்சி பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள். கும்பராசிக்காரங்க இது வரைக்கும் எப்படி ஊஞ்சலே ஆட்டி விட்டீங்க, அப்பாடி இப்பயாவது பட்டாம்பூச்சிக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்கிறீங்களா? என்ன பண்ணுறது சொல்லுங்கள். நிறைய பட்டாம்பூச்சி பார்ப்பீங்க. அதுவும் எக்ஸ்பெஷலி கருப்பு கலர் பட்டாம்பூச்சி, இல்லாட்டி எல்லோ கலர் பட்டாம்பூச்சி, இல்லை பிங்க் கலர், இது 3 கண்ணில் போடும். நிறைய அந்த லெமன் கலர் பட்டாம்பூச்சி இருக்குல்ல, அது வித்தியாசமாக எங்கேயும் இல்லாமல் தடவை உங்களுக்கு வந்துட்டு போகல. ஏதோ ஒரு பறக்கிற இன்செக்ட் உங்களோட கனெக்ட் ஆகும் இந்த தடவை. நிறைய ஒன்றுன்னு சொல்லட்டுமா, 11ஆம் வீடு காலபுருஷனுக்கு வேற பக்கம்லாம் விட்டுருங்க. அமானுஷத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் தான். நிறைய பேருக்கு இன்ட்யூஷன் அதிகரிக்கும். நிறைய சித்திர வழிபாடு பண்ணக்கூடிய கும்பராசிக்காரங்க வீட்டில் கருவண்டா இந்த சித்திரங்கள் வந்து உங்களுக்கு காட்சி கொடுத்துட்டு போவாங்க. பட்டாம்பூச்சி எல்லாமே வந்து மகான்களுடைய சித்தர்களுடைய பிரபஞ்சத்துடைய ஆசையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தடவை அவர்களுடைய அருளாசியின் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாம் விலகி உங்களுக்கான வாய்ப்புகள் வரப்போகிறது என்று காட்டக்கூடிய சமிக்கைகளாகத்தான் நீங்கள் பட்டாம்பூச்சி பார்க்கறது அப்படின்றது இருக்க போது. பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.